ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம். 2 நாளாக வீடியோ போடல, அதனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் வீடியோ மேபி லேட்டாக ஆகலாம். ஸோ லேட்டானா லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஓரமாக இருந்து அப்படி சைலண்டாக இருந்து அப்படியே பார்த்துட்ருங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை அல்ல போடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய பேஜில் இருந்து. ஸோ பேஜ் வந்து இப்போ ஃபைனலி வந்து அவங்க இப்போ கொஞ்சம் WWE வராத மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அவங்க வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஸோ அவங்க ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல வந்து நம்ம பேஜுக்கு வந்து ஒரு நெக்ஸ்க்கு இன்ஜுரி பற்றி தான் உண்டு. ஸோ அவங்களுக்கு WWE இருக்க டைமில் வந்து அவங்களுக்கு நெக்கில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அடி எடுப்பட்டு அவங்க கன்கஷனல் ஆகி ஸோ அதனால இன்ஜுரிலாம் இருந்தாங்க. ஸோ இப்போ அதை பற்றி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த இதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ பேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு அது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என் கழுத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ கூட நான் ரெசல்ட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க மெடிக்கலி வேறு கிளியர் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க WWE வரது மட்டும் தான் பாக்கி. ஸோ அடுத்ததான் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் WWE ரெஸ்லர்ஸுக்கு மட்டும் தான் தனியாக லாக்கர் ரூம் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் சில ரெஸ்லர்ஸுக்குலாம் ஸோ 2-3 பேர் சேர்ந்து தான் ஒரு லாக்கர் ரூம் கொடுப்பாங்க. பட் இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. நம்ம சிஎம் பேங்க் அண்ட் ஏஜெலியோட வீட்டு நாய் இருக்குல்ல, ஸோ அது பேர் வேறு லாரி. ஸோ அதுக்குன்னு வேறு தனியாக WWE வந்து ஒரு லாக்கர் ரூமை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை நான் என்னத்தை சொல்ல தெரியல. மேபி பெட்ஸுக்காண்டி வந்து அவங்க தனியாக வந்து ஒவ்வொரு லாக்கராக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ அடுத்தது நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வந்து இப்போ AAAல வந்து ஒரு ஷோ நடந்துச்சு. ஸோ அதில் AAAவோட மெகா சாம்பியனாக வந்து ஆயிருக்காரு. ஸோ இப்போ அவர் தான் நம்ம WWE இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ AAA கம்பெனிலையும் அங்கெல்லாம் மெகா சாம்பியனும் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ தான். ஸோ இப்போ நம்ம டாமினிக் மிஸ்டீரியோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் அசுர வேகத்தோட போயிட்டுருக்கு. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக கிரேஸ் ஆகிட்டாரு. இப்போ அடுத்ததாக WWE வந்து இன்னொரு புது பெர்ஃபார்மன்ஸ் சென்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க. நியூ ஆர்லாண்டோவில் பார்த்தீங்கன்னா ஸோ WWE வந்து ஒரு புது பில்டிங்கை பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் புதுசாக பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இவங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் இருக்குது. இருந்தாலும் நியூ ஆர்லாண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்து ஒரு பில்டிங்கில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் கட்டியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா புது சூப்பர் ஸ்டார்ஸுக்கு வந்து அவங்க அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து அதே பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் ஸோ WWE வந்து இப்போ ஒரு புது பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் திறந்துருக்காங்க நியூ ஆர்லாண்டோல. ஸோ அங்கே தான் வந்து நம்ம ரே மிஸ்டீரியோட பொண்ணான ஆலியா மிஸ்டீரியோவும் ட்ரைனிங் எடுக்க போகிறாங்களாம். ஸோ இதுக்கு முன்ன நிறைய அப்டேட் இருந்திருந்து. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஆலியா மிஸ்டீரியோ சரி WWE பழைய பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துல்ல. ஸோ அது எல்லாமே உண்மை தான். ஸோ இதுக்கு மேலே அந்த புது பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வந்து அவங்க ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேறு யாரும் சொல்லலை. ஸோ ரே மிஸ்டீரியோவே அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப கியூரியஸாக இருக்கார். ஸோ கூடிய சீக்கிரம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து எப்படி டாமினிக் மிஸ்டீரியோ ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நம்ம WWE ஒரு மறுக்க முடியாத ஒரு பெஸ்ட்டு ஹீல் ரெஸ்லராக இருக்காரோ ஸோ அதேமாரி அதே திறமையோட அதே அவரோட பார்த்தீங்கன்னா ஆலியா மிஸ்டீரியோயும் ஸோ அவர் வந்து மெயின் ரெஸ்லரில் எதிர்பார்க்குறாரு. ஸோ அடுத்ததாக வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருனா ஸோ அதுக்கு அவங்க அம்மாவும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரே மிஸ்டீரியோ சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதாவது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ டாமினிக் மிஸ்டீரியோட ஆரம்ப கட்டத்தில் ஸோ அவருடைய குடும்பத்துக்குள்ள தான் ஸ்டோரி லைன்லாம் பண்ணார். அவர் வில்லனாக ஆனதுக்கப்புறமா வந்து ஸோ அப்படி அதுக்கு முன்னே அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஸோ ரே மிஸ்டீரியோட டெக்னிக்கமாக இருக்க போய் செத் ராலன்ஸ் கூட அவர் ஃபேமிலி எல்லாம் இன்டெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம செத் ராலன்ஸ் டாமினிக் மிஸ்டீரியோ வில்லனாக ஆன பிறகு ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஸோ இவங்க எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க சேர்ந்து வந்து ஒரு விஷயங்களை பண்ணாங்க. ஸோ அப்படி அதை வச்செல்லாம் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஓகே நம்ம டாமினிக் மிஸ்டீரியோவும் ஒரு வில்லன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளே தோணுச்சு. ஸோ ஏன்னா பெற்ற அம்மையே வந்து ஸோ அவர் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து அவமானப்படுத்துறதுன்னு சொல்லி நிறைய காரியங்களோ பண்ணார். ஸோ இந்தமாரி அவரோட வில்லன் கேரக்டர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா ஸோ அதுக்கு ஒரு பொட்டன்ஷியலி கொடுத்தது வந்து அவங்களோட அம்மா தான். ஸோ அடுத்ததாக ரசூல் பலுசால வந்து அகெயின் ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கோடி ரோட்ஸ் விசஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் ரோமன் ரெயின்ஸோட இன்னொரு பிக் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவியோட டைரக்டரோட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஸோ அடுத்ததான் வந்து இப்போ அஃபிஷியலி வந்து மேட்சை வந்து அதாவது நம்ம ரசூல் பலுசாவில் வந்து எந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பிராக் லெஸ்னர் விசஸ் ஜான்சன் ஆக்கியான மேட்ச் தான் வந்து ரசூல் பலுசாவோட
ஸோ ஒரு மெயின் ஈவென்ட் மேட்சாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி தெரிய வந்துருச்சு. ஸோ அடுத்ததாக இப்போ டபிள்யூடபிள்யூலேருந்து ஒரு சோகமான செய்தி நடந்திருக்கு. ஸோ அதாவது நம்ம டபிள்யூடபிள்யூ சேர்ந்த அன்றாடை வந்து இப்போ டபிள்யூடபிள்யூ ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தெரிய வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டபிள்யூடபிள்யூவில் ஒரு சில ரூல்ஸ் வந்து ரெஸ்லர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் வெல்னஸ் பாலிசி வயலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதில் ஏகப்பட்ட ரூல்ஸ் உண்டு. ஸோ அதாவது ஸோ இப்படி ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாது, ட்ரக்ஸ் அறிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் ஏதோ ஒரு ரூல்ஸை வந்து ஸோ நம்மளுடைய அன்றாடை வந்து மீறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுவும் வந்து ஸோ அந்த ஷோ நடக்கல, ஏதோ ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோடு ஏதோ ஒரு ஷோ நடக்கிற ஸோ அப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இவர் வந்து அந்த பாலிசி வந்து மீறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ உடனே வந்து அவரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க டபிள்யூடபிள்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் சில காரணங்கள் சொல்லப்படுது. ஸோ நம்ம டபிள்யூடபிள்யூ சேர்னா நிறைய பேர், அதாவது அஃபிஷியல்ஸ் எல்லாரும் வந்து நம்ம அண்டர்டே வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டுருக்காங்க. பட் வந்து அவர் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, குறிப்பாக ஃபோன் அடிக்க எடுக்கவே மாட்டாராம். ஸோ மேபி அது அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் தெரிய வரல. பட் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூ வந்து அவரை அஃபிஷியலி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக ஃபைனலி வந்து ஸோ ரசல்மேனியா 43 வந்து இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரியாதில் தான் நடக்க போகுது. ஸோ இப்போ அந்த ரசல்மேனியாவுக்கான அஃபிஷியல் லோகோ அண்ட் போஸ்டர் ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அடுத்ததாக இப்போ ஒரு பயங்கரமான ரூமர் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரசல்மேனியா 43 வந்து இப்போ ராக் வந்து கன்ஃபார்மாக வந்து ஸோ மேட்ச் வந்து பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்று ராக் விசிஸ் கோடி ரோட்ஸ் நடக்கும், இல்லைன்னா நம்மளுடைய ட்ரீம் மேட்சான ராக் விசிஸ் ரோமன் மேட்ச் நடக்கும். ஸோ இந்த ரெண்டு மேட்ச்சில் ஏதோ ஒரு மேட்ச் நடக்க போகுது. கன்ஃபார்மாக வந்து நம்ம ராக் வந்து ரசல்மேனியா 43 சவுதி அரேபியாவில் வந்து மேட்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதில் ஏன் நான் வந்து கன்ஃபார்மாக ராக் வந்து வரவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னா, அதுக்கும் வந்து நியூஸ் தெரிய வந்திருக்கு. ஸோ யாத தேசம் டபிள்யூடபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டீலிங், அதாவது ராக் வந்து ஸோ சவுதி அரேபியாவில் நடக்க வர ரசல்மேனியா 43க்கு வந்து வர போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ டீலில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யாத தேசம் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ யாத தேசம் ஒரு 100க்கு ஒரு 80% மேலே ராக் வந்து அந்த ஒரு ரசல்மேனியா 43க்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட கருத்து என்னன்னா, ட்ரீம் மேட்ச்னு சொல்லி ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் தள்ளி போயிடுச்சு. ஸோ ராக் விசிஸ் கோடி ரோட்ஸ் நடக்கிறதோட எனக்கு பொறுத்த வரைக்கும் ராக் விசிஸ் ரோமனுக்கான அந்த ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து சவுதியில் நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? யாரோட மேட்ச் ராக்குக்கு அந்த ரசல்மேனியா 43 நடக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தட்டி விடுங்க. தேங்க்யூ.